கௌதம் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. டாக்டர் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக வந்து பதில் சொல்லுவாங்கம்மா, நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லும்போது டாக்டர் வந்து உள்ளே வந்து கூப்பிடுறாங்க. அந்த ரூம்குள்ளே வந்துடுறாங்க. காவியா வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்காங்க. 2 பேரையும் நாங்கள் காப்பாற்றணும் தான் போராடுறோம். ஆனால் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும். இதுதான் விதி. எங்களால் மாற்ற முடியுமான்னு தெரில. பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது நம்ம காவியா வந்து கேட்டுட்டாங்க அந்த இடத்துல. டாக்டர் தயவு செஞ்சு 2 பேரையும் காப்பாற்றுங்க. 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேச முடியாது. மௌனமாக இருக்காங்க அந்த இடத்துல. ஒட்டுமொத்த குடும்பம் காவியா வந்து அத்தை உங்கள்கிட்ட பேசணும் அத்தை அப்படின்னு சொல்லி மூச்சு திணற பேசுகிறாங்க. அந்த இடத்துல மாஸ்க் எடுத்துகிட்டு என்னம்மா உனக்கு எதுவும் பிரச்சனையாகாதுமா, குழந்தைக்கு உனக்கு எந்த பிரச்சனையாகாது, நம்பிக்கையோட இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜெயா முதல்ல குழந்தை தான் முக்கியம். உங்களுக்கு நான் வாரிசு வந்து குடுத்துட்றேன்னு சொன்னேன். இப்போதைக்கு நம்ம குடும்பத்துக்கு வாரிசு தான் முக்கியம். நான் இருந்து எதுவும் சாதிக்க போறதில்ல. அவருக்கு மொத்தத்தில என்ன சுத்தமா வந்து புடிக்கவே இல்ல. என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கூட, "நீ இருந்தா என்ன? இல்லன்னா என்ன?" அப்படின்னு சொல்லி தான் அலட்சியமா வந்து தூங்குனாங்க. இது நல்லாவே எனக்கு தெரியும். நான் வந்து எத்தனையோ வாட்டி அவர எழுப்பி பார்த்தேன். ஆனா அவரு கன்னாபின்னான்னு சத்தம் போட்டு என்ன வந்து ஆஃப் பண்ணிட்டாரு. வலி வேதனையோட துடிக்கும்போது கூட அவர் வந்து சும்மா கேஷுவலா தான் தூங்கிட்டு இருந்தாங்க. என்ன பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க நம்ம காவ்யா வந்து ஜெயா கிட்ட. செமையா வந்து முறைக்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பம் ஐயய்யோ! அடிச்சே நம்மள அனுப்பிச்சு வச்சுருவாய்ங்களோ! இதெல்லாம் தேவையா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கதிரு நீ மட்டும் தூங்காம வந்து எல்லாரும் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமேடா நல்லவன் மாரி. அந்த விஷயம்லாம் இப்ப தவிடுபடி ஆயிடுச்சேங்கிற மாரி வருத்தப்படுறாங்க அந்த நம்ம கதிரு, இப்போதைக்கு பேஷண்ட்ட வந்து எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. நாங்க வந்து கூட்டிட்டு போறோம். கடவுள் நம்பிக்கை இருந்தா மேபி வேண்டிக்கங்க. ஆனா, ஒண்ணாவது காப்பாத்த முடியும்னு தான் நாங்க போராடுறோம். அதுவே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் மட்டுக்கும் பேஷண்ட்ட அப்படியே வந்து கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு முக்கியமான ரூமுக்கு. ஒரு பக்கம் கதிர வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க நம்ம ஜெயா வந்து. "என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? அப்பன்னா டேய் காவியாவோட நிம்மதியா சந்தோஷமா வந்து வாழலையா? அவள வந்து தினம் தினம் வந்து தொந்தரவு தான் பண்ணிட்டு இருந்திருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? இது எல்லாம் என் மருமக வந்து எதுவுமே சொல்லாம இருந்திருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, இந்திராவுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. கதிர பிடிச்சு கன்னத்துல பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க. "உங்களுக்கு எதுக்கு எங்க அக்காவ வந்து கல்யாணம் பண்ணி குடுத்தோம்? என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? கடைசி நேரத்துல கூட காப்பாத்துங்கங்கிற மாரி கட்டின மனைவி வந்து கேட்டிருக்கா. ஆனா, உங்க வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருக்கவள புடிச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க. நிம்மதியா தூங்கி இருக்கீங்க. கேட்டா தூக்கம் வந்துச்சுன்னு சொல்றீங்க." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. தூக்கம் வந்திருந்தும், கலைஞ்சிருந்தும் நீங்க இந்த மாரி பேசியிருக்கீங்கன்னா காவ்யா மேல எவ்வளோ வெறுப்புணர்ச்சியோட இருக்கீங்கன்னு எல்லாமே புரியுது. அட பாவி! இப்பதான்டா எனக்கு எல்லாம் தெரியுது. இவன் கேஷுவலா தான் தூங்கிட்டு இருந்திருக்கானா? இவன சும்மா விடக்கூடாது ஜெயான்னு சொல்லி, ஜெயா, ராமச்சந்திரன் எல்லாரும் சேர்ந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. உடனே ராகினி வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல. ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். இவ தெரியாம தப்பு பண்ணானா ராகினி இல்லாட்டி காவியா மேல வெறுப்போட இருக்கிறதுக்கு நீ தான் காரணமா? அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. என்னடா அது கதிருக்காக சப்போர்ட் பண்ணா, கடைசியில ஜேபிலேருந்து எல்லா விவகாரமும் வெளில வந்துரும் போல இருக்கே. இத வந்து வேற மாரி தான் ஹேண்டில் பண்ணோம். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. கதிர வந்து தூக்கி வளர்த்த பையன். அவன எல்லாரும் சேர்ந்து கண்டிக்கிறப்ப நான் பக்கத்துல இருக்குன்னு தான் நெனச்சேன். உங்க பையன் நீங்க என்னமோ பண்ணிக்கங்க. ஐயய்யோ! சித்தி வேற கை கழுவிட்டாங்களே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற மாரி தடுமாற்றத்தோட இருக்கிறப்ப, இந்த வீட்டுக்கு நீ வாரிசா இருக்கிறது முக்கியம் இல்லடா. மத்தவங்கள மதிக்க கத்துக்கணும். ஆனா காவியா வந்து இப்படி ஒரு நிலைமையில விரோதியா இருந்தாலும் உதவி செய்கிறது தான்டா நம்மளோட பண்பாடு. அப்படிதானடா நாங்க உங்கள வளர்த்தோம். இவன தப்பான முறையில வளர்த்துட்டோம். இவன் ரோஷினி கூட எப்போ வந்து போனானோ, அப்பயே இவள மன்னிக்காம வீட்ட விட்டு தொரத்தியிருந்தா, இவனுக்கு இது மாரி நிலைமையே வந்திருக்காது. காவியா வந்து நம்ம கூட நிம்மதியா இருந்திருப்பா. குழந்தையும் அழகா வந்து பெத்தெடுத்திருப்பா. அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன்லேருந்து ஜெயா. இவருக்கு நல்ல விதமா வந்து வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நம்ம நினச்சோம்ல. நம்ம புத்திய செருப்பால அடிக்கணுங்கிற மாரி ஜெயா வந்து பேசுறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க இந்திரா. நீங்க உங்க பையன் நல்லா இருக்கும்னு நெனச்ச காரியம், கடைசியில எங்க அக்காவே வந்து எங்கள விட்டு பிரிவாப்புல இருக்கு. யாராவது ஒருத்தர் தான் காப்பாத்துவாங்கன்னா, அக்காவும் முக்கியம், குழந்தையும் முக்கியம். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இல்லனா கூட பிரச்சனை தான். ஆனா 2 பேர் இல்லாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஜெயா வந்து இந்திராட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அத்தை நான் உங்கள்ட்ட மன்னிப்பு வாங்குறதுக்காகலாம் இதெல்லாம் பேசல. ஆதங்கம்